Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.11 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.12 பார்க்கலாம். பாருங்க. Find the LCM of the following 8x power 4 y square 48x squared y power 4. அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கும் LCM கண்டுபிடிங்கன்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. LCMனா என்ன அர்த்தம்? Least common factor. அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பாருங்க. ஃபர்ஸ்ட் 8x power 4 y squared எழுதிக்கலாமா? 8 எப்படி எழுதிக்கலாம்? 8 2 into 4 னு சொல்லி எழுதிக்கலாம். அந்த 4 2 into 2 னு எழுதிக்கலாம். அப்ப 8 2 into 2 into 2 னு எழுதிக்கலாமா? அதாவது 2 2s are 4 4 2s are 8. 8 தான் நான் 2 into 2 into 2 னு எழுதிருக்கேன். ஓகே into x power 4 அப்படியே வச்சுக்கிறேன் into x power 4 into y square அப்படியே வச்சுக்கிறேன் into y square. நெக்ஸ்ட் என்னதுக்கு 48 x square y power 4. இது எப்படி எழுதிக்கலாம்? 48 8 into 6 னு எழுதிக்கலாம். கரெக்டா 48 8 into 6 னு எழுதிக்கலாம். இந்த 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 2 னு எழுதிக்கலாமா? 2 into 2 into 2. ஏனா 2 2s are 4 4 2s are 8 8 தான் இப்படி எழுதிப்போம். into 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 3 அப்படினு சொல்லி எழுதிக்கலாமா? 2 into 3. நெக்ஸ்ட் x squared அப்படியே எழுதிக்கலாம். into y power 4 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே இப்போ LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன நினைப்பீங்க லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னா இருக்கிறதுல லீஸ்டா எவ்வளவு இருக்கோ அதை எழுதணும்னு சொல்லி நினைப்பீங்க ஆனா லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னா அப்படியே ஆப்போசிட் ஹையஸ்ட் பவரை எடுத்து எழுதுவீங்க HCFனா லோயஸ்ட் பவரை எடுத்து எழுதுவீங்க ஒன் வேர்ட்ல கேட்பாங்க LCMனா என்னன்னு LCMனா உடனே நீங்க போயிட்டு லீஸ்ட் பவர்ல உள்ளதை எழுதக்கூடாது ஹையஸ்ட் பவர்ல உள்ளதை எழுதணும் HCFனா ஹையஸ்ட் பவர்ல உள்ளதை எழுதுவீங்க அப்படி எழுதக்கூடாது HCFனா லோயஸ்ட் பவர்ல உள்ளதை எழுதணும் அப்ப LCMனா நம்ம என்ன படிக்கணும் ஹையஸ்டா உள்ளதை எழுதணும் அப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் காமனா உள்ளதை நம்ம எழுதிக்கலாம் இங்க இது ரெண்டு காமனா இருக்கா அப்போ ரெண்டு 2 க்கு பதிலா ஒரு 2 into இங்க ஒரு காமனா இருக்கா அப்போ ரெண்டு 2 க்கு பதிலா ஒரு 2 இங்க ரெண்டு காமனா இருக்கா அப்போ ரெண்டு 2 க்கு பதிலா ஒரு 2 into இங்க 2 இருக்கு இங்க 2 இல்ல ஆனாலும் LCM பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்துட்டாலும் நம்ம எழுதணும் 2 into 3 இங்க இருக்கு இங்க இல்ல அப்படிங்கறனால எழுதாம விடக்கூடாது இல்ல LCM பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்தாலும் நம்ம எழுதணும் into 3 into இங்க x squared இருக்கு இங்க x power 4 இருக்கு LCM பொறுத்த வரைக்கும் பவர்ல எது அதிகமா இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும் அப்ப x squared விட இங்க x power 4 தான் பெருசானால x power 4 into இங்க y power 4 இருக்கு இங்க y squared இருக்கு y squared விட எனக்கு y power 4 தான் பெருசானால into y power 4 is equal to 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 3s are 48 அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ என்ன 48 x power 4 y power 4 ஓகே அப்ப இந்த ரெண்டு டேர்மோட LCM என்னது 48 x power 4 y power 4 LCM எப்படி கண்டுபிடிச்சோம்னு புரிஞ்சுதா அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 5x - 10, 5x squared - 20 இந்த ரெண்டு ப்ராப்ளம்க்கும் LCM என்னன்னு கேட்டிருக்காங்க சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் givenல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம் 5x - 10 இந்த டேர்ம்ல நான் 5 காமன் எடுக்கலாமா 5 காமன் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் 5 into x - 2 கிடைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எழுதிக்கலாம் 5x squared - 20 இந்த டேர்ம்ல இருந்தும் நான் 5 காமன் எடுக்கலாம் 5 காமன் எடுத்தா x squared - 4 னு கிடைக்கும் இப்போ இது வந்துட்டு இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா அப்ப என்ன வரும் 5 into x squared - 2 ஸ்கொயர் வரும் இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு a squared - b squared a squared - b squared ஃபார்முலா என்ன a + b into a - b அப்ப 5 into a + b னா என்ன வரும் x + 2 a into a - b னா x - 2 ஓகேவா இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு தனித்தனியா நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இப்போ LCM கண்டுபிடிக்கலாம் LCM என்ன சொன்னேன் ஹையஸ்ட் பவரா உள்ளதை எழுதணும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமனா உள்ளதை எழுதிக்கலாம் இது ரெண்டு டேர்முக்கு காமனா உள்ளது இங்கேயும் 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு அதனால ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 5 இங்கே x - 2 இருக்கு இங்கே x - 2 இருக்கு சேர்த்து x - 2 நெக்ஸ்ட் இங்கே x + 2 இருக்கு இங்கே x + 2 இல்ல ஆனாலும் ஒரு தடவை வந்தாலும் நம்ம LCMல சேர்த்து எழுதணும் அதனால into x + 2 சேர்த்து எழுதிப்போம் சரியா நீங்க இந்த மாதிரி போட்டாலும் ஒண்ணுதான் இல்ல எனக்கு நான் இதோடயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படினு சொல்லி 5 into x squared - 4 னு சொல்லி நீங்க டைரக்டா எழுதினாலும் கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் நீங்க டைரக்டா இந்த ஆன்சர் போட்டாலும் கரெக்ட் தான் சரியா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல ஒண்ணு இந்த ஆப்ஷன் இருக்கலாம் இல்லனா இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கலாம் இந்த சம்ம சூஸ்ல கேட்டாங்கன்னா கவனமா எழுதுங்க சரியா இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா இப்போ இதுல தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க x power 4 - 1, x squared - 2x + 1 ரெண்டு டேர்முக்கு LCM எடுக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எழுதிக்கலாமா x power 4 - 1 இப்போ இந்த x power 4 நான் எப்படி எழுதிக்கலாம் x squared the whole square
அதாவது எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4 நான் எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி எழுதிக்கிறேன் மைனஸ் 1 வந்து நான் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா 1 ஸ்கொயரோட வேல்யூ தானே 1 அதனால நான் 1 ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஏன் அப்படி எழுதிக்கிறேன் இது பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி எழுதிக்கிறேன் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a plus b into a minus b இந்த இடத்துல aங்கிற இடத்துல எனக்கு x ஸ்கொயர் இருக்கனால a plus b னா என்ன வரும் x ஸ்கொயர் plus 1 into a minus b a இருக்க இடத்துல x ஸ்கொயர் இருக்கனால x ஸ்கொயர் minus 1 னு கிடைக்கும் again x ஸ்கொயர் plus 1 into இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு x ஸ்கொயர் minus 1 1ங்கறத 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா ஏனா 1 ஸ்கொயர் வேல்யூ தான 1 அப்ப இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a plus b into a minus b அப்ப என்ன வரும் x plus 1 into x minus 1 ஓகேவா இந்த டேர்ம்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிச்சு நெக்ஸ்ட் டேர்ம் பாப்போமா x ஸ்கொயர் minus 2x plus 1 இது பார்க்கிறதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா என்ன வரும் அதாவது மல்டிப்ளை பண்ணா 1 வரணுமா ப்ளஸ் பண்ணா நமக்கு -2 வரணுமா சரியா அப்ப 1 1s ஆர் போடுமா 1 1s ஆர் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அப்ப -1 into -1 வந்து எனக்கு +1 -1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணா -2 அப்ப என்ன கிடைக்கும் x - 1 into x - 1 னு கிடைக்கும் கரெக்ட்டா x - 1 into x - 1 னா x - 1 தான் ஹோல் ஸ்கொயர் னு எழுதிக்கலாமா ஓகே இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்க வேண்டியதா LCM இப்போ இது ரெண்டுலயும் காமனா ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்தா காமனா இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு x² + 1 இருக்கு சோ நான் x² + 1 ன டைரக்டாவே எழுதிக்க போறேன் ஏன்னா எனக்கு ஒரு தடவை வந்தாலும் சரி கண்டிப்பா நான் எழுதணும் ரெண்டுலயும் காமனா இருக்கதையும் எழுதணும் எக்ஸ்ட்ராவா இருக்கதையும் எழுதணும் இந்த டேர்ம்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் எழுதணும் இந்த டேர்ம்ல எக்ஸ்ட்ரா வந்தாலும் எழுதணும் அதான் LCM சரியா HCF னா காமனா உள்ளது மட்டும் தான் எழுதினா போதும் சரி இப்போ நெக்ஸ்ட் x² + 1 ல எழுதியாச்சு நெக்ஸ்ட் x + 1 x + 1 இதுல இருக்கு இதுல இல்ல ஆனாலும் எழுதணும் x + 1 நெக்ஸ்ட் இங்க x - 1 இங்க x - 1 தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ எனக்கு x - 1 இருக்க இடத்துல இங்க வந்து பவர்ல எனக்கு 1 இருக்கு இங்க பவர்ல 2 இருக்கு LCM பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பவர் தான் எடுத்து எழுதணும் அப்போ எனக்கு என்ன வரும் x - 1 தான் ஹோல் ஸ்கொயர் தான் வரும் அப்ப x - 1 தான் ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம்க்கான ஆன்சர் x² + 1 x + 1 into x - 1 தான் ஹோல் ஸ்கொயர் இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா அதிலே fourth subdivision பாருங்க x³ - 27 x - 3 the whole square x² - 9 இப்போ இந்த மூணு டேர்ம்க்கு LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கலாம் x³ - 27 is equal to x³ - 27 எப்படி எழுதிக்கலாம் 27 ஐ 3 cube னு எழுதிக்கலாமா ஏன்னா 3 cube ஓட வேல்யூ தான 27 3 3s are 9 9 3s are 27 அப்ப 3 cube ஓட வேல்யூ 27 இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு a³ - b³ ஃபார்முலா மாதிரி இருக்கா இப்ப a³ - b³ ஃபார்முலா என்ன a³ - b³ is equal to a minus b into a square plus ab plus b square இதுதான் a³ - b³ ஓட ஃபார்முலா போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா என்ன கிடைக்கும் x³ - 27 is equal to a³ - b³ னா a minus b அப்போ x minus 3 into a squared x square plus a வந்து என்னது x into b வந்து 3 அப்போ 3x plus b square னா 3 b னா 3 அப்போ b square னா 3 square 3 square வேல்யூ என்ன 9 ஓகே நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு x minus 3 the whole square is equal to அவங்களே வந்துட்டு x minus 3 the whole square டைரக்டாவே கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்து இந்த மாதிரி கொடுத்து வந்துட்டு நம்ம அதை சால்வ் பண்ண சொன்னா இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம் டைரக்டா கொடுத்தனால நான் டைரக்டாவே x minus 3 the whole square னு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் x² - 9 இது எப்படி எழுதிக்கலாம் 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா அப்ப x² - 3 ஸ்கொயர் வரும் இது பார்க்கிறதுக்கு a² - b ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா a² - b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a + b into a minus b அப்போ x + 3 into x minus 3 ஓகே இப்போ நமக்கு LCM கண்டுபிடிக்கலாமா LCM is equal to இங்க பாருங்க இது வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் ஏன் சால்வ் பண்றேன்னா இத வந்து சால்வ் பண்ண முடியாது அதாவது மல்டிப்ளை பண்ணா 9 வரணும் இதே வந்து ஆட் பண்ணா நமக்கு 3 வரணும்ங்கிறதுக்காண்டி நமக்கு வந்து இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது இது ஒரு தனி ஃபார்முலா வச்சு தான் ஃபேக்டரைஸ் பண்ணனும் இட் மே பி இன்க்ளூட்ஸ் a complex variable சோ நான் வந்து இத சால்வ் பண்ணாமலே டைரக்டா வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க x³ - 27 நமக்கு என்ன கிடைச்சது x - 3 கிடைச்சது இப்போ எனக்கு மூணு இதுலயுமே எனக்கு x - 3 இருக்கு x - 3 x - 3 x - 3 ஆனா x - 3 ல இங்க வந்து எனக்கு பவர்ல 2 வந்திருக்கு மீதி ரெண்டுலயும் பவர் 1 வந்திருக்கு அப்ப பவர் 2 தானே பெருசு LCM ல பவர் அதிகமா உள்ள தானே எழுதிக்கணும் அப்பனா x - 3 தான் ஹோல் ஸ்கொயர் வரும் நெக்ஸ்ட் இங்கே x² + 3x + 9 இருக்கு மீதி எல்லாத்துலயும் இல்ல இருந்தாலும் ஒன் டைம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணனும் எழுதணும் into x² + 3x + 9 நெக்ஸ்ட் இங்க x + 3 வந்திருக்கு x + 3 ஒன் டைம் வந்தாலும் என்ன பண்ணனும் எழுதணும் into x + 3
ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ விவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.12 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.2 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.